ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷனல் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் இருந்து தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெமினாவோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 12 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். என் எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த பார்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய ஃபோனை செக் பண்ணும்போது ஜிமனோடைய நம்பரை ஹஸ்பண்ட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதை பார்த்து ஜிமனுக்கு கால் வந்திருக்கும். ஜிமன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அவனையும் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கும் கிளம்பி வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரிய வருது. ஸோ இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஜிமன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் அழுதுகிட்டே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட கோவம் ஃபுல்லாகவுமே ஃபைசல் மேலே தான் திரும்புது. அண்ட் உங்கள் மேலேயும் கோவம் இருக்குது. பிகாஸ் அவன் அவ்வளோ சொல்லியிருப்பான், ஒழுங்கு மரியாதையாக வந்துரு, நான் கூட்டிகிட்டு போய்ட்றேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றேன்னு. ஆனால் நீங்கள் கேட்காம அவன் கூட தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் உங்கள் மேலே ஒரு கோவம், இன்னொரு பக்கம் கஷ்டம், ரெண்டும் சேர்ந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறான். ஸோ ஜங்குக் தான் அவனை ரொம்ப ஒரு மாதிரி நார்மல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும்டா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவனோட நம்பரை நீங்கள் வந்து ஹஸ்பண்டை சேவ் பண்ணது அவனுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அழுகுறான் ரொம்ப. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு ஜிமனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டே இவ அவன் கூட தானே போனா, அப்போ இவளுக்கு மட்டும் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஜிமன் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான் அப்படியே. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி வெறி ஆகிட்டு யாருக்கோ கால் பண்ணி ஏதோ சொல்கிறான். ஸோ கால் கட் பண்ணதுக்கப்புறமேட்டு சேரில் ஜங்குக் வந்து ஜிமன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் வந்து திருப்பி கால் வருது. ஸோ அந்த கால் பிக் பண்ணி அவன் தனியாக போய் பேசுகிறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறி ஆகிட்டு ஜிமன் கிட்ட வந்து உட்காந்துட்டு, எல்லாத்துக்குமே அந்த நாய் தான் காரணம் அப்படிங்கிறான். இப்போ செம்ம வெறியில் ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் அங்கே என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஜிமன் கிட்ட சொல்கிறான். ஸோ ஜிமன் ரொம்ப வெறியாயிட்டு, இப்போவே அவனை போய் நான் போட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க, இப்போ ஜங்குக் கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் பசங்க பார்த்துக்கிட்டாங்க, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சிடுறா. ஸோ இப்போது மறுபடியும் ஃபோன் எடுத்து கிம், சாஷா, மினி, ஹோபி, சுகா எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் துடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே கிம்முக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஜிமன் தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான், ஸோ இவனால் தான் அவளுக்கு ஏதோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு வந்த உடனேயுமே என்ன ஏதுன்னு கேட்காம ஜிமனோட சட்டையை பிடிச்சிட்டு, டே என்னடா பண்ண அவளை, நீ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும், உன்னால் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாயிட்டு கத்துறாரு. அப்போது டக்குன்னு சாஷா கிம்மோட கையை பிடிச்சிட்டு, கிம் அவசரப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. பட் அவள் பேசுகிறத கூட அவர் காது கொடுத்து கேட்காம ஜிமனாவோட சட்டையை பிடிச்சிட்டு கோவப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்காரு. இப்போ டக்குன்னு ஜங்குக் ஜிமனாவோட ஷர்ட்லேருந்து அவர் கையை எடுத்து விட்டுட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஜட்ஜ் பண்ணுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா முதல்ல அப்படிங்கிறான். இப்போ கிம் ஒரு மாதிரியாக பார்க்க, இப்போ ஜங்குக் தான் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்கிறான், A to Z. அதாவது ரெஸ்டாரண்ட் போனப்போ ஃபைசல் வந்து வயன்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்தது, அதை பார்த்து ஜிமன் கோவப்பட்டு கத்துனது எல்லாத்தையுமே வந்து அப்போலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அவன் வந்து இந்த மாதிரி விசாரிக்க சொல்லி அனுப்பி வச்சுருப்பான் இல்லையா. ஸோ அப்போ வந்து எல்லோரும் பசங்கள்லாம் விசாரித்து இதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தையும் அப்படியே வந்து சொல்லிடுறாரு. அந்த பொறுக்கி தான் இந்த மாதிரி பண்ணி அவன்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்து தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா கிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை நல்லவன் நம்பினா இவ்வளோ பெரிய பொறுக்கியா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போக டக்குன்னு ஜங்குக்கு அவரோட கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ அந்த இடத்துல கிம்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஜிமின வந்து தப்பா நெனச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ இடத்துலயுமே ஜிமன் ப்ரொடெக்ட் பண்ண தான் நெனச்சிருக்கான் அப்படின்னும்போது, அவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் ஒரு ஈகோ இருக்கும்ல, அது வந்து இடிக்குது. ஸோ அமைதியா நின்னுட்டுருக்காரு. இப்போ டாக்டர் வெளிய வந்துட்டு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. யாராவது பார்க்கணுன்னா ஒருத்தர் 2 பேரா போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிய போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கிம் தான் ஃபஸ்ட்டு போகுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி துடிச்சிட்டுருக்காரு. ஸோ டக்குனு சாஷா கிம்மோட கைய புடிச்சிட்டு, "வெயிட் பண்ணுங்க. ஜிமன் நீ போய் பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கிம்க்கு ஒன்றுமே புரியலை. என்ன அவனை போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சாஷாவை திரும்பி பார்க்க, "நான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காம் டவுன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ ஜிமன் தான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரான். உங்களுக்கு வந்து கையில் தென் ஹெட்டில் வந்து கட்டு போட்டுருக்கு. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அங்கங்கே வந்து காயம் பட்டிருக்கு. உங்களுக்கு பேண்டட் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு மாதிரியா அவனால் உங்களை அந்த நிலமையில பார்க்கவே முடியல. கையில் ஐவி போயிட்டுருக்கு. தென் அங்கங்கே ரத்த காயம், அதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலமையில உங்களை வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படித்து படித்து சொன்னேனே கேட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட அப்படியே கண்ணில் கண்ணீர் கோர்த்து போய் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர் எடுத்து போட்டு உட்காரான். உங்கள் கையை பிடிக்கவே அவனுக்கு அவ்வளோ கையெல்லாம் நடுங்குது. பொறுமையாக உங்கள் கை மேலே அவன் கையை வச்சு அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் வந்து அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சதுமே அவனுக்கு அவ்வளோ அழுகை வருது. ஸோ அப்படியே அந்த கை மேலே படுத்து அழுகுறான். ரொம்ப அழுகுறான். பஸ்டாகி அழுகுறான். ஸோ இந்த அளவுக்கு அவன் லைஃப்பில் அழுததே கிடையாது. அவ்வளோ அழுகுறான். ஃபுல்லாக அழுது முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் கை மேலேருந்து எழுந்திரிச்சிட்டு, "நான் அவ்வளோ சொன்னேனேடி, என் வார்த்தை கேட்டியா நீ? ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளோ வலி உனக்கு தேவையா? ஏன்டி இப்படி பண்ணுற? உன் நல்லதுக்கு தானடி நான் அப்படி சொன்னேன். என்னை புரிஞ்சிக்கவே மாட்டல்ல நீ. நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். என் மேலே உனக்கு அப்படி என்னடி ஈகோ? நான் அப்படி எங்கே போயிட போகிறேன்? உன்னால் என்கிட்ட ஃபீல் பண்ண முடியலையா அந்த லவ்வை? கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருந்தா நீயே எல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. ஆனால் உன்னால் இருக்க முடியல. அவ்வளோ கோவம் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் கையில் லைட்டாக அசைவு தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அந்த விரலை வந்து அசைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கான்ஷியஸ் வரப்போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. ஸோ ஹோபி, ஜங்குக், ஷுகா எல்லாருமே டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டு, "என்னடா பாத்தியா? ஓகே தானே?" அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து வேகமாக வெளியே போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் கிம், அதுக்கப்புறம் சாஷா எல்லாருமே வந்து 2 பேராக போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு கான்ஷியஸ்லாம் வரலை. லைட்டாக என்னமோ கையை அசைச்சிருக்கீங்க. அது டக்குன்னு உடனே நீங்கள் முழிக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு உடஞ்சி போன நிலமையில தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் வந்து ஜிமன் வந்து திருப்பியும் உள்ளே வராரு. ஜிமன் வந்ததும் கிம் வந்துட்டு ஜிமன் கிட்டே போயிட்டு, "நாங்கள் 2 பேரும் இருந்து பார்த்துக்குறோம். நீங்கள்லாம் கிளம்புங்க. இது வரைக்கும் நீங்கள் இருந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமன், "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. அவங்க கரெக்ட் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நாங்களே இங்கேருந்து பார்த்துக்குறோம். அவள் கான்ஷியஸ்க்கு வந்துட்டானா கால் பண்ணி சொல்கிறோம்." அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த நிலமையிலையும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத அவன் யோசித்து அந்த மாதிரி திங்க் பண்ணுறானே அப்படின்ட்டு இப்போ தான் கிம்முக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் வருது ஜிமன் மேலே. ஸோ அந்த நேரத்தில் அவர் கூட யோசிக்காததை அவன் யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து சாஷா மேலே ஒரு அக்கறை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாகி படுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அவர் அதை யோசிச்சிருக்க மாட்டார். ஸோ இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாஷாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது ஹோபி, ஷுகா, மினி அண்ட் ஜேகே, ஜிமன் 5 பேரும் அங்கே இருக்காங்க.
இப்போ ரொம்ப நேரம் மினியையும் இங்கேயே வச்சிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிய கூட்டிட்டு கிளம்ப சொல்றாங்க. பட் மினி கேட்கவே மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன்னு ரொம்ப அழுகுறா. அவ கான்ஷியஸ்க்கு வந்தோனே நான் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேல அவங்களால எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகேன்னு விட்டுர்றாங்க. நைட் ஃபுல்லா அப்படியே அங்கேயே தான் இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டு சாப்பிட்டுட்டு, தென் அப்பப்போ உங்க ரூம்குள்ள வந்துட்டு நீங்க கான்ஷியஸ் வந்துட்டீங்களான்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு உங்கள இந்த நிலமையில பார்க்குறதுக்கு. இப்படியே அந்த நைட் ஃபுல்லா போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்க பேகு, பவுச் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 2, 3 பசங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ ஜங்குக் அவங்கள பார்த்தோனே, "என்னடா என்னாச்சு? பார்த்தீங்களா? முடிஞ்ச்சா?" அப்படின்னு கேட்க, அந்த பசங்க, "அதெல்லாம் முடிஞ்சு தல. இன்னும் 4 மாசத்துக்கு அவன் எந்திரிக்கவே மாட்டான்." அப்படின்னு சொல்ல, இப்போ ஜங்கு ஓகே அப்படின்ற மாரி தலையாட்டிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். ஸோ இப்போ ஜிமின் கிட்ட வந்துட்டு பக்கத்துல ஒரு சேர்ல வந்துட்டு உங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறான். அத பார்க்கும்போது ஜிமின்க்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள ரீகால் ஆயிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் கோவத்துல நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது. அடிச்சாவது உன்ன நான் கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே மனசுக்குள்ள யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ மினி வந்து அவனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அவனோட ஹேண்ட பிடிச்சிட்டு, "ஒன்னும் இல்ல ஜிவனண்ணா. அவ சரியாயி வந்துருவா. நீ ஃபீல் பண்ணாத. அவளுக்கு ஒன்னும் ஆகாது." அப்படின்னு அவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஜிம்மனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து எந்திச்சு வெளிய போயிடுறான். ஸோ அந்த டேயோட ஆஃப்டர்நூன் போலக்க நீங்க வந்து கண்ண முழிக்கிறீங்க. உங்களுக்கு கான்ஷியஸ் வருது. ஸோ கான்ஷியஸ் வந்த உடனேயுமே செம்ம பெயினா இருக்கு தல. பிகாஸ் நீங்க வந்து போய் கார்ல விழுந்து பேக் சைட்ல போய் விழுந்த அந்த ஃபோர்ஸ்ல உங்களுக்கு தலையில நல்லா அடிபட்டுருக்கும். ஸோ பயங்கரமா தலை வலிக்குது. நீங்க அப்படியே தலைய புடிச்சிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. கண்ண பொறுமையா ஓப்பன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி இங்க வந்தோம் அப்படின்னே தெரியல. லாஸ்ட்டா என்ன நடந்துச்சுன்னா, நீங்க ஒரு ரோட்ல ஓடி வந்திருப்பீங்க. உங்களுக்கு கார் வந்து மோதிருக்கும். அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அப்படியே ஒரு மாரி தலைய பிடிச்சிட்டு ஒரு மாரி கைய தூக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட அசைவு தெரிஞ்சோனே டக்குன்னு மினி வந்துட்டு டோர் வழியா பார்த்துட்டு உங்கள பார்க்குறதுக்கு கிட்ட வரா. இப்போ அவள பார்த்ததும் உங்களுக்கு பயங்கரமா அழுகை வருது. பிகாஸ் நேத்து அவ்ளோ ஹர்ட் பண்ணியிருப்பீங்க அவள. அவ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் பர்சன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பேசாம போனதே அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஒரு கோவத்துல நீங்க பண்ணிட்டீங்கன்னும்போது, ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே அழுதுட்டே அப்படியே ஒரு மாதிரியா அவள பார்த்துட்ருக்கீங்க. அவ டக்குனு உங்க கைய பிடிச்சிட்டு, உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, "அழாத வயன். ப்ளீஸ் அழாத. ஆ உனக்கு எதுவும் இல்ல. நீ சரியாயிடுவ. சீக்கிரமே உனக்கு எல்லாமே சரியாயிடும். ஒன்றும் இல்ல. பெயினா இருக்கா? ஆ டாக்டர் கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவ பேசும்போதே அவளுக்கு அழுகை வருது. ஸோ உங்களுக்குமே அழுகை வருது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. அவ உங்க ஷோல்டர பிடிச்சு அமுக்கிட்டு, "நீ எழுந்துக்கலாம் வேணாம் படுத்துக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு. நான் வெளிய தான் உட்காந்துட்ருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. யாரு யாரு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வந்து கரெக்ட்டா ஹோபி வந்து உள்ள வராரு. அப்போ மினிக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ அமைதியா இருக்க. நீங்க வந்து ஹோபி தான் உங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காருன்னு நெனச்சுக்கிறீங்க. "ஹ ஹோ 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 ஹோபி அண்ணாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல மினியும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றீங்க. ஹோபிய வந்து பக்கத்துல கூப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்ஸ் சொல்றீங்க. தென் சாரி சொல்றீங்க. நேத்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஸோ வெளிய இருந்து ஜிமின், சுகா சாரி ஜேகே, சுகா உள்ள வராங்க. பட் ஜிமின் வரல. அவர் வந்து வெளிய தான் உட்காந்துட்டு இருக்காரு. பட் நான் வந்து பார்க்க மாட்டேன். அவ அவ்ளோ தூரம் வந்து போயிட்டால்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோவம். தென் ஒரு மன கஷ்டம். எங்க உங்கள பார்த்தா வந்து உடஞ்சு அழுதுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இதில வந்து வெளிய உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் வர்றத பார்த்து நீங்க மறுபடியும் டோர தான் பார்க்குறீங்க. ஜிமின் வரலையா? ஜிமின் வரலையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லார்கிட்டயுமே வந்து பேசுறீங்க. ஓகே எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. தல மட்டும் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு அட்வைஸ் குடுக்குறாங்க. "நீ ஒழுங்கா வந்து அப்பவே கூப்பிட்டப்ப வந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த இடத்துல உங்களால எதுவுமே பேச முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆனா, உங்க கண்ணு ஃபுல்லா டோர் பக்கமா தான் இருக்கு. இப்போ சரி ஓகே நீங்க ரெஸ்ட் எடு. நாங்க வெளிய இருக்கிறோம். உனக்கு எதனா வேணும்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் வெளிய போயிடுறாங்க. மினி உங்க பக்கத்திலேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ மினி கைய நீங்க புடிச்சுட்டு, மினி ஜி ஜிமன் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ மினி வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. "என்ன மினி? ஜிமன் வரலையா? அவன் வந்திருப்பான்னு நெனச்சேன். வரலையா? என் மேல கோவமா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாதிரி திணறி திணறி கேட்குறீங்க. இந்த இடத்துல அவளுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அமைதியா இருக்கா. "ஏதாவது சொல்லு மினி. ஜிமன் வந்தானா இல்லையா? ப்ளீஸ் சொல்லு மினி" அப்படின்னு சொல்ல, இப்போ கரெக்ட்டா மினியோட மொபைலுக்கு கால் வருது. அப் "ஒரு நிமிஷம் இரு. நான் பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ கால எடுத்துட்டு அப்படியே வெளிய போயிடுறா. ஆக்சுவலா அவளுக்கு கால்லாம் வரல. அவளாவே தான் அந்த ரிங்டோன வந்து ஆன் பண்ணிட்டு, டக்குனு அவங்க கிட்டேருந்து எந்திச்சு வெளிய வந்திருப்பா. இப்போ ஜெமின் கிட்ட வந்துட்டு, "ஜெமின் அண்ணா, அவ உன்ன தான் தேடுறா. ப்ளீஸ் அவகிட்ட போய் பேசு. ப்ளீஸ் ஜெமின் அண்ணா. அவ தான் கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டான்னா, நீயும் ஏன் அதையே பண்ற? ப்ளீஸ் அவகிட்ட வந்து பேசேன்" அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெமின் முடியவே முடியாதுன்ற மாரி தலையாட்டிட்டு, இப்போ நான் போய் அவள பார்த்தேன்னா, அவ இந்த நிலைமையில என்ன கேட்டாலும் என்னால பொய் சொல்ல முடியாது மினி. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். அவ அத புரிஞ்சுப்பான்னு நெனச்சேன். ஆனா இப்படியெல்லாம் போகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு மேல அவள நான் பார்த்தேன்னா, கண்டிப்பா, கண்டிப்பா அவள இழுத்து ஹக் பண்ணி அழுதுருவேன்டி. அதனால வேணாம். நான் வரல. நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வெளிய போயிடுறான். ஸோ மினியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்க பக்கத்துல மறுபடியும் வந்து உட்கார்றா. "என்னாச்சு மினி? சொல்லு. ஜெமின் வந்திருக்கானா இல்லையா? அவன்கிட்ட சொன்னீங்களா? இந்த மாரி ஆயிடுச்சுன்னு. அவன் கோவப்பட்டுருப்பான்ல. தயவு செஞ்சு சொல்லு மினி. அவன் வெளிய தான் இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்துக்க போக, டக்குன்னு அவ உங்கள பிடிச்சு படுக்க வச்சுட்டு, அ அ அவன் நேத்து ஃபுல்லா இங்க தான் இருந்தான். இன்னைக்கு தான் வீட்டுக்கு போனான். அவன் வரும்போது நான் நன்றி சொல்றேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி திணறி திணறி சொல்றா. இப்ப நீங்க "அப்படியா? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ கிம்மும், சாஷாவும் உங்கள பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. கிம் ரொம்ப சாரி கேட்குறாரு. பட் அது அவருக்கே தெரியாது இல்லையா? அவன் அந்த மாரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆறுதல்லாம் சொல்றீங்க. ஸோ அவங்க 2 பேரும் இருந்து உங்க பக்கத்திலேயே பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2, 3 நாள் ஓடுது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கட்டெல்லாம் மாத்துறாங்க. தென் காயெல்லாம் கொஞ்சமா இதாகுது. அந்த வெளிய இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள்லாம் ஆறிடுச்சு. ஸோ கால்லயும் உங்க தலையிலயும் இருக்கிற கட்டு மட்டும் தான் இன்னுமே வந்து இருந்துட்டுருக்கு. இப்போ நீங்க நார்மலா ஓரளவு உட்கார, நடக்க அந்த மாரி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் ஜிமின் உள்ள வந்து உங்க பக்கத்துல ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ உட்காந்துட்டு, உங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வெளிய வந்துருவான். இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு இந்த நாள்ல. ஆனா, ஒரு நாள் கூட ஒரு ஒரு நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டல் விட்டு அவன் வெளிய போனதே கிடையாது. முழுக்க முழுக்க அவன் தான் அங்க இருந்துட்டு இருக்கான். ஸோ யாராவது போணும், ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படின்னா கூட, "போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் தான் வெளிய வெயிட் பண்ணி உங்கள பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் இருந்துட்டுருக்கு. உங்க மேல அவ்ளோ லவ் வச்சிருக்கான். ஆனா அத வெளிப்படுத்தல. அதுக்கு ரீசனும் இருக்கு. ஸோ அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஓரளவு எந்திரிச்சு உட்கார, லைட்டா நடக்க அந்த மாரி இருக்கீங்க. இப்போ உட்காந்துட்டு நீங்க மொபைல ஸ்க்ரோல் பண்ணி ஜிமினாவோட ஃபோட்டோவ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல கரெக்ட்டா மினி வந்துட்டு அப்பதான் வீட்லேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ உங்களுக்கு ஃபுட்ட எடுத்துட்டு உள்ள வரும்போது, நீங்க கரெக்ட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவ பார்க்குறா. அவனுக்குமே உங்க நிலைமைய பார்க்க கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க மொபைல கட் பண்ணி வச்சுடுறீங்க. ஸோ சாப்பாட வந்து அவ உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறா. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே ஜிமன் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. "நான் தப்பு பண்ணிட்டேன்ல. நான் வந்து அவன் பேச்சு கேட்டிருந்துருக்கணும். அவன் அப்பவே சொன்னான். நான் தான் கேட்காம போயிட்டேன். ரெஸ்டாரண்ட்ல கூட இப்படி ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் வந்து அடிச்சுட்டான். அந்த கோவத்துல தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ மினியும் கேட்டுட்டு, "சரி, சரி, சரி"
அது வந்து சரி ஓகே இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இத பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆமா அவன் வந்துருவான்னு சொன்னேன். 2, 3 நாள் போயிடுச்சு. இன்னுமே அவன் வரவே இல்லையா? ஒரு நேரம் கூட என்ன வந்து பார்க்கவே இல்லையா? என்னாச்சு மினி? அவனுக்கு என் மேல ஏதாவது கோவமா? தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேச சொல்லேன். என்ன வந்து பார்க்க சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போது அவன் வந்து வெளியே தான் உட்காந்துட்ருப்பான். ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சு கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாரி அழுகையா வருது. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இல்லடி நீ தூங்கிட்டு இருந்தியா? அவன் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படியா வந்தானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆர்வமா கேட்குறீங்க. இந்த இடத்துல அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. அவளுக்கு பொய் சொல்லவும் வரமாட்டேங்குது. அ ஆமா வந்தான். ஆனா நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இல்லைன்னா இங்கே தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே ச்சே நான் தூங்கியிருக்கவே கூடாது. நான் முழிச்சிட்டாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல மினி அப்படிலாம் இல்லை. நீ ரெஸ்ட் எடு. அவனுக்கு அதான் வேணும். நீ நல்லபடியாக க்யூர் ஆகி வந்துட்டாலே அவனுக்கு ஓகே தான். இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக அவனை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு, அன்னைக்கு நைட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாம் ஜெமின் வெளியே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ தான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரணுன்னு கீழே ஓடி வந்தேன்னா, மொபைலை மட்டும் பார்த்ததும் எனக்கு ஜெமினுக்கு தான் கால் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் ஜெமின் மேலே நான் கோவமா தான் இருந்தேன். ஆனால் என் மைண்டு அந்த கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜெமினுக்கு கால் பண்ணணுன்னு தான் சொல்லுச்சு. அதனால தான் டக்குன்னு மொபைலை எடுத்துகிட்டு ஓடி வர அவசரத்தில் அவனோட நம்பரை கால் பண்ணுறதுக்காக எடுத்தேன். அப்போ தான் தெரியாமல் காரில் போய் மோதிட்டேன் அப்படின்னு அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுறதுக்காக அவனோட நம்பரை எடுத்திருப்பீங்க. பட் கால் அதாவது டயல் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்ருக்கும். அதனால தான் அந்த ஸ்க்ரீனில் ஜெமினாவோட நம்பர் ஹஸ்பண்ட் அப்படின்னு அதோடய அப்படி இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் டக்குன்னு அவர் ஜெமினுக்கு கால் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ அதை கேட்கும்போது ஜெமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் அவள் வந்து நம்மளை தான் தேடுறா. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அவள் டீப்பாக லவ் பண்ணுறா அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்றது அவனுக்கு தெரியும். பட் அவனுக்கு அதை விட அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தான் இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ ஜெமின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ உள்ளேயும் மினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிடி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி பேசி உட்கார வச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த டே அப்படியே ஓடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மினி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரா. ஸோ இந்த டைமில் நீங்கள் யதார்த்தமாக அந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டு ஜெமினாவோட ஃபோட்டோவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவனோட ஞாபகத்தில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது மினி அப்படியே டோரை ஓப்பன் பண்ண மினிக்கு ஜெமினா அவள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி உஷாராயிட்டு மொபைலை கட் பண்ணி அப்படியே பக்கத்தில் கமுத்தி வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜெமின் மினி 2 பேரும் சேர்ந்தே உள்ளே வராங்க. ஸோ அவள் வந்து அந்த ஃபுட்டு பேஸ்கெட்டை வந்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கா. இப்போ ஜெமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அவங்க கட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் மேலே லைட்டாக கை வச்சுட்டு உங்கள் ஹேர் அப்படியே கோர்த்தி விடுறான். ஸோ அவன் கை பட்டதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வருது. மாதிரியாக கண் அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பக்கமாக திரும்பி படுத்துருக்கீங்கன்றதுனால நீங்கள் அழுகிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரியாக உங்கள் கட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த கட்டெல்லாம் லைட்டாக வந்து கை வச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒரு 5 நிமிஷம் உங்கள் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டே இருந்துட்டு, மினி அவளை எழுப்பி அவளுக்கு ஃபுட்டு கொடு. அவள் டைமுக்கு டேப்லெட் போடணும். அப்போ தான் சீக்கிரம் சரியாகும். நான் வெளியே இருக்கேன். நீ சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே போயிடுறான். ஆக்சுவலாக அவன் அழுகும்போது அவனோட கண்ணீர் வந்து கையில் பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு
அவன் உங்களுக்காக அழுகுறான் அப்படின்னும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னால் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஏங்கி ஏங்கி அழுகணும் போல் இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி அப்படி கண்ணீர் மட்டும் ஊற்றிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ ஜெமின் வெளியே போய் டோர் லாக் ஆன சவுண்டு கேட்டதும் டக்குன்னு திரும்பி எழுந்து உட்காடுறீங்க. ஸோ மினிக்கு செம்ம ஷாக்கு. அவள் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கா. நீங்கள் நல்லா அழுதுட்டு, ஏன் மினி இப்படி பண்ணுற, நீயும் என்னை ஏமாத்துறியா? ஆ ஜிமின்க்கு என் மேலே கோவம் தானே, அதனால தானே என்னை பார்க்க வர மாட்றான். சொல்லு. இப்போ அவன் வந்து எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும் பார்த்துட்டு போகிறானா? ஏன் மினி இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு அவன் இப்படி பண்ணுறான்? அவன் அழுகுறான். ஏன் அழுகணும்? என் மேலே லவ் இருக்குன்றதுனால தானே. அது ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும்? எனக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கையை பிடிச்சி நீங்கள் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது 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 வந்து சரி நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டுற, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீ மட்டும் எனக்கு உண்மை சொல்லலை, நான் இப்போவே எந்திரிச்சு போய் ஜிமான்கிட்டே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நீ போகலாம் வேணாம், ப்ராமிஸ், நான் உனக்கு சொல்கிறேன், நீ நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து ஃபுட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்ருக்கா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, மினி உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச் லவ் யூ ஆல். பாய்.